ஒரு ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற யூனிட் இன்டெக்ரல் கால்குலஸ். ஏற்கனவே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இன்டெகிரேஷன் இதெல்லாம் படிச்சிருக்கு. இது இன்டெகிரேஷனில் நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா எல்லாமே இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸில் அதில் ஃபாலோ பண்ண மாட்டோம். நார்மலாக 2 லிமிட், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி லிமிட் ஃபார்மேட்லேயும் லெஃப்ட் எண்ட் ரூல், ரைட் எண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் இதெல்லாம் யூஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் சும்மா நார்மல் பேசிக் சம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி போட்டுட்ருப்பீங்க, அந்த மாடலில் சம்ஸ் இருக்கும். இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்க்கு. இட் இஸ் த கிவன் ஆர்க்கு. இது கவர் பண்ணுற ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம என்ன செய்வோம், நார்மலாக ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா, எது ஸ்கொயராக இருக்குது, ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா அதுக்குலாம் நம்ம செப்பரேட் ஃபார்முலா வச்சுருப்போம், ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். சர்க்கிளாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்டெகிரேட் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அந்த இன்டெகிரேட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ஃபுல் போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஃபுல் போர்ஷன், இந்த கவர்டு போர்ஷனை நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிவன் இருக்க வேல்யூவை சின்ன சின்ன செக்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, x0, செகண்ட் பாயிண்ட் x1 இருக்குது அப்படின்னா x1 மைனஸ் x0ஓட வேல்யூ ΔX, இந்த டிஸ்டன்ஸ் ΔX. நெக்ஸ்ட்டு இந்த x1 x2க்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் ஆல்சோ ΔX. x2 x3க்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆல்சோ ΔX. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸ் ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த கிவன் சம்மில் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இட் இஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ, நார்மலாக ஒய் ஈக்குவல் டு f(x)ன்னு எடுத்துக்கோ இல்லையா, அதே சேம் கான்செப்டில் தான் இங்கேயும் செய்ய போகிறோம். இப்போது x0 எடுத்துட்டோன்னா ஏன்னா y வேல்யூ இருக்கும் f(x0), x1ன்னு எடுத்துட்டோன்னா f(x1). ஸோ இப்போது ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போது இந்த சம்லேயே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஆர்க் இப்படி போகுது அப்படின்னா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரேட்டான வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆர்க் எடுத்துக்கிறேன், அதில் ஸ்மால் ரெக்டாங்குலராக தான் டிவைட் பண்ணிக்கிறோம். டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ரெக்டாங்கிள் எடுத்துக்கும்போது தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக அப்ராக்சிமேட்டாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் அக்யூரேட்டாக நம்மளால் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே சம்ஸ் பார்க்கும்போது இங்கே என்ன செஞ்சுருக்கோம், x1 x2 இது ஒரு ரெக்டாங்கிள், இந்த போர்ஷன் ஒரு ரெக்டாங்கிள், அனதர் செகண்ட் ரெக்டாங்கிள் இருக்குது, தேர்ட் ரெக்டாங்கிள், ஃபஸ்ட் ரெக்டாங்கிள், செகண்ட் ரெக்டாங்கிள், தேர்ட் ரெக்டாங்கிள் இருக்குது. அது மாதிரி நிறைய ரெக்டாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவை எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது டோட்டலாக என்ன கிடச்சிரும், இந்த ஆர்க்கு கவர் பண்ணியிருக்க ஏரியா என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இந்த ஃபுல் ஏரியா எடுத்துட்டோம் அப்படின்னா லென்த்து f(x0), இந்த டிஸ்டன்ஸ் குட்டியாக பாக்ஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் ΔX. ஸோ f(x0) இன்ட்டு ΔX ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா, செகண்ட் ரெக்டாங்கிள் ஏரியா f(x1) இன்ட்டு ΔX. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம எல்லா டேர்ம்லேயுமே ΔX காமனாக இருக்கும். ΔX காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், ΔX காமனாக அவுட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏரியா ஃபைண்ட் அவுட், இன்டெகிரேஷன் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். இந்த சம்லேயும் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு நார்மல் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் A, லாஸ்ட் பாயிண்ட் Bன்னு கன்சிடர் பண்ணுறோம். பிட்வீனில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். x1 x2 x3 எக்ஸெட்ரா xn வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். x1 அண்ட் x2க்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் ΔX, அதே மாதிரி x1 x2க்கு பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் ΔX,
x2 அண்ட் x3 பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை டெல் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒரு இன்டர்வல், இட் இஸ் லோயர் லிமிட், இட் இஸ் அப்பர் லிமிட். இன்டெக்ரல் a to b சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் லோயர் லிமிட், இட் இஸ் அப்பர் லிமிட். இப்போ நார்மலாக நம்ம சம்மில் ஒரு 2 to 3 2ன்ற லைனுக்கும் 3 பிட்வீனில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கலாம், 110 வரைக்கும் இருக்கலாம். இல்லை நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸை நம்ம இந்த மாதிரி எது வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சம்ஸில் சம் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிட்வீனில் எவ்வளோ வேல்யூஸ், எவ்வளோ ஈக்குவல் பார்ட்டிஷியன் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போது லெஃப்ட் எண்ட் ரூல். லெஃப்ட் எண்ட் ரூல் இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன்ற பாயிண்ட்டை x0னும் பின்ற பாயிண்ட்டை xnன்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். பிட்வீனில் இருக்க போர்ஷன்ஸ், பார்ட்டிஷியன், ஈக்குவல் பார்ட்டிஷியன், ஒவ்வொரு போர்ஷனையும் நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் 1, செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த்து பார்ட், ஃபிஃப்த்து பார்ட், சிக்ஸ்த்து பார்ட், செவன்த்து பார்ட், டோட்டலாக n போர்ஷன்ஸ் இருக்கும். அந்த n போர்ஷன்ஸில் லெஃப்ட் எண்ட் ரூல், லெஃப்ட் எண்ட் ரூல்னால் லெஃப்டில் இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வருவோம். இப்போது 5 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க, 5 ஈக்குவல் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், x0, x1, x2, x3, x4 வரைக்கும் எடுத்துக்குவோம். x0 ஒரு பாயிண்ட்டு, x2, x1 ஒரு பாயிண்ட்டு, x2, x3, x4 டோட்டலாக 5 இருக்க மாதிரி, 5 பார்ட்டிஷன் இருக்க மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி போடுவோம். தட் இஸ் லெஃப்ட் எண்ட் ரூல். இட் இஸ் இங்கே ஃபார்ம் பண்ணலாம், ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்கும், இங்கே இப்போ x0 பாயிண்ட் எடுத்துகிட்டேன், இந்த லென்த், இந்த டிஸ்டன்ஸை டெல் எக்ஸ்னு சொல்லுவோம், இந்த ஹைட்டை f ஆஃப் x0ன்னு சொல்லுவோம். இப்போ லைன் இருக்குது, ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இங்கே x0 இருக்குது அப்படின்னா இதுக்கு ஓரியண்ட்டாக கிடைக்கிற ஆன்சர் f ஆஃப் x0ன்னு சொல்லுவோம், f ஆஃப் x0ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லும்போது இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த லிமிட் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம், f of x dx இன்டெக்ரல் a to b f of x dx. இந்த லிமிட் வேல்யூ நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது கிடையாது, லிமிட்டெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரீமன் இன்டெக்ரலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், நிறைய ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஃபுல் கர்வ்டு சர்ஃபேஸோட ஏரியா கிடைக்கும். அந்த வேல்யூ எப்படி சொல்லலாம், எஃப் ஆஃப் எண்ட் லெஃப்ட் எண்ட் ரூலுங்கும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவாக இருக்கும், எஃப் ஆஃப் x0 டெல் எக்ஸ், எஃப் ஆஃப் x1 டெல் எக்ஸ், எஃப் ஆஃப் xn-1 இன்ட்டு டெல் எக்ஸ், அந்த மாதிரி கிடைக்கும். இப்போது அதே நம்ம சிம்பாலிக்காக சொல்லும்போது அடிஷன், சம் ஆஃப் அப்படின்னு சொல்கிறதுனால சம் ஆஃப் ஒரு ப்ளஸ் 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 போட்டிருக்கோம் அப்படின்னா சமேஷன், எதுலேருந்து எது வரைக்கும், ஐலேருந்து என் வரைக்கும். ஐ என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் இங்கே x0 இருக்குது, x1, x2, x3 அப் டு எது வரைக்கும் இருக்குது, n-1 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், i-1 இன்ட்டு இந்த டெல் எக்ஸ் எப்படி சொல்கிறோம், x2 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு x3 மைனஸ் x2. இந்த வேல்யூஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிறதுனால நம்ம xi மைனஸ் xi-1ன்னு சொல்லுவோம். ஸோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ரெக்டாங்கிள்ஸோட டோட்டல் வேல்யூ தான் இன்டெக்ரல் வேல்யூ. சம்மேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வேல்யூ. ஸோ இதில் லெஃப்ட் சைடு x0லேருந்து வேல்யூஸ் கன்சிடர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ரைட் எண்ட் ரூல் அப்படின்னு சொல்லும்போது ரைட் எண்ட் ரூலில் என்ன செய்ய போகிறீங்க, என்ன சைட்லேருந்து எடுத்துக்க போகிறோம், ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வர. லாஸ்ட்டு பாயிண்ட்டு என்னவாக இருக்கும், எக்ஸ் பவர் என்னாக இருக்கும். லாஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்பி வேல்யூ இட் இஸ் xn, இந்த பாயிண்ட் இருக்கும். இந்த சைடில் இருந்து நம்ம வேல்யூஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே 10 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா x10, x9, x8, x7 இந்த மாதிரி இந்த சைடில் இருந்து ரைட் சைடில் இருந்து வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுவோம். லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படின்றது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே x10 இருக்கும். ஸோ இந்த லென்த் நம்ம என்னென்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் x10ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சம் போடும்போது நம்மளுக்கு ஒரு ரூல் கிடச்சிருக்கு. தட் இஸ் என்ன ரூல், ஃபஸ்ட்டில் இருந்தே வந்துடும், எஃப் ஆஃப்
இங்கேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்என் del x, f of xn minus 1 del x, அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து அப் டு f of x1 del xன்னு இருக்கும். இப்போ டோட்டலாக இந்த கவுண்ட்டு தான் நம்மளுக்கு 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணும்போது n டேர்ம்ஸ் இருக்குங்க. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஆர்வக்குலரில் இங்கே மிஸ் எக்ஸ் நாட் போட்டிருக்கோம், ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. இது ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம செய்யணும். நெக்ஸ்ட்டு மிடில் வேல்யூ மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ரூல்னால் என்ன செய்யும், ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். என்ன பாயிண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே x0 x1 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், டிவைட் பண்ணும்போது மிடில் வேல்யூ கிடைக்கும். ஸோ x0 ப்ளஸ் x1/2 x1 ப்ளஸ் x2/2 it is xn minus 1 plus xn/2 into del x. இங்கே f of வேல்யூ வரும். f of ஸோ xn minus 1 என்ன வேல்யூ, xn என்ன வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவேன். அந்த வேல்யூக்கு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லெஃப்ட் ரூல் லெஃப்ட் எண்ட் ரூல், ரைட் எண்ட் ரூல், மிட் பாயிண்ட் எண்ட் ரூல், இதை 3ஐயும் கற்றுருக்கோம். இதை சம்ஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ, அக்யூரேட் வேல்யூ கேட்கல, அப்ராக்சிமேட் வேல்யூ இன்டெக்ரல் 1 to 1.5 x dx. இப்போ கிவன் இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்க, அப்பர் லிமிட் 1.5 லோயர் லிமிட் 1 எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் லெஃப்ட் எண்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறீங்க. லெஃப்ட் எண்ட் ரூலில் ஈக்குவல் பார்ட்டிஷியன்னு 5 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம நார்மலாக நம்பர் லைன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பாயிண்ட் x0, லாஸ்ட்டு பாயிண்ட் x5, டோட்டலாக 5ன்றதுனால x0 x1 x2 x3 x4 x5. ஸோ இது ஒரு போர்ஷன், செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட், 4 5 ஈக்குவல் பார்ட்டிஷியனை பிரிச்சிருக்கு. அந்த வேல்யூக்கு என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோம், லெஃப்ட் எண்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படின்றது என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். லெஃப்ட் எண்ட் ரூல் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் இருந்து 5 வேல்யூஸ் x0 x1 x2 x3 and x4. டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 and 5 இருக்குது. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். f of x0, f of x1, f of x2, f of x3, f of x4. x5 ஏன் போடக்கூடாது, டோட்டல் பார்ட்டிஷியனே 5 தான். இதில் ஃபார்ம் ஆகிற ரெக்டாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணனாலும் 5 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். அதோட ஏரியாங்கும்போது f of x0 into del x, f of x1 into del x. ஸோ நம்ம காமனாக அவுட் சைடில் del x எழுதிட்டோம். இதில் del x வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, இப்போ லிமிட்ஸ் 2 லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் del x. ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1.5 மைனஸ் 1, 1.5 மைனஸ், இப்போது இந்த வேல்யூலேயே நம்ம டைரெக்டாக சொல்லும்போது 1.2 மைனஸ் 1.1 தட் இஸ் 0.1 டைரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். நார்மலாக சப்போஸ் வேறு ஏதாவது சம் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக நம்பர் லைன் ட்ரா பண்ணாமல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், del x ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை எவ்வளோ பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் n ஈக்குவல் டு 5, a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1.5, n ஈக்குவல் டு 5. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது del xோட வேல்யூ 0.1, del x வேல்யூ 0.1. இதை நம்ம லெஃப்ட் எண்ட் ரூலில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். del x வேல்யூ 0.1 இருக்குது. f of x0, f of x1, இப்போது x0 அப்படின்ற பிளேஸில் என்ன இருக்குது, 1, x0 பிளேஸில் 1 இருக்குது. ஸோ f of 1, x1 1.1, x2 1.2, x3 1.4, x4 1.4 இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப்னு ஆன்சர் கிடச்சிருக்கும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்.
எக்ஸ் இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதே சேம் வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே f of 1, f of 1.1, 1.2, 1.3, 1.4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே டைரெக்டாகவே f of x ஈக்குவல் டு 1ன்றதுனால f of 1 இஸ் ஆல்சோ 1, f of 1.1 இஸ் ஆல்சோ 1.1, f of 1.2 1.2, f of 1.3 1.3. ஸோ அந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 6 × 0.1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லா சம்முக்குமே டெசிமல் வேல்யூ ரஃப் காலம் போட்டு ஆட் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஸோ இது அப்ராக்சிமேட் வேல்யூங்கிறதுனால நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? அப்ராக்சிமேட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப், இங்கே f of x ஓட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். என்ன ரூல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ரைட் இன் ரூல். ரைட் இன் ரூல். ஸோ ரைட் சைடில் இருந்து நம்ம வேல்யூஸை கன்சிடர் பண்ண போகிறோம். இதுலேயும் அதே சேம் கான்செப்ட். f of x வேல்யூ தெரியும், நம்பர் ஆஃப் பார்ட்டிஷியன் 5ன்னு தெரியும். del x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபார்முலா b மைனஸ் a பை n. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ரூல் அப்படிங்கும்போது ரைட் சைடில் இருந்து நம்ம வேல்யூஸ் மென்ஷன் பண்ணணும். ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? ரைட் சைடில் f of x5, f of x4, x3, x2, x1 காமனாக del x அவுட் சைடில் இருக்குது. ஸோ இந்த f of x5, f of xன்றது என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம்? f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இப்போது நம்ம f of x5ன்றது என்ன பாயிண்ட் இருக்குது? 1.5. ஸோ 1.5 ஹோல் ஸ்கொயர். f of x4 வேல்யூ பாயிண்டில் என்ன இருக்குது? 1.4. ஸோ 1.4 ஹோல் ஸ்கொயர். x3 1.3. ஸோ f of x3 1.3 ஹோல் ஸ்கொயர். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதை மல்டிப்ளை பண்ணுவேன். 1.5 15 × 15 225ன்னு சொல்லுவோம். இங்கே 0.5 இருக்கிறதுனால 2 டெசிமல் 1.5 × 1.5 டோட்டலாக 2 டெசிமல் மூவ் ஆகி இருக்கணும். ஸோ 2.25ன்னு ஆன்சர் சொல்லுவேன். அதே மாதிரியே ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்க, அந்த வேல்யூவை டைரெக்டாக அப்ளை பண்ணி போட்டுடலாம். இதில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.855ன்னு ஆன்சர் கிடைக்குது. இதுவும் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். f of x வேல்யூ 2 மைனஸ் எக்ஸ். அப்போ f of 1ன்னு என்னென்னு சொல்லலாம்? 2 மைனஸ் 1, தட் இஸ் 1. ஸோ அங்கே நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அங்கே ஃபஸ்ட்டு சம்மில் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட்டு சம்மில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 மைனஸ் எக்ஸ். எந்த வேல்யூ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறியோ அந்த வேல்யூ 2லேருந்து சப்ராக்ட் பண்ணாதான் f of x. இப்போ மிட் பாயிண்ட் ரூல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மிட் பாயிண்ட் ரூல் 2 பாயிண்ட்ஸோட மிடில் வேல்யூ ஆவரேஜ். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ x0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். f of x1ஓட வேல்யூ 1.1 அண்ட் 1.1 x1 x2 x3 x4 அண்ட் x5. ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த ஆன்சர் கிடைச்சதுக்கப்புறம் இப்போ 1.1 1 + 1.1னா 2.1 கிடைக்கும். 2.1 நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1.05. தட் இஸ் 2.10 டிவைடட் பை 2வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வேன்? 2 கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1.1 1 இஸ் ஸ்மாலர் தென் 2ங்கிறதுனால புட் 0 அண்ட் 5. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி 2.30 நீ கன்சிடர் பண்ணிக்கோ. டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணும்போது 2 1 is 2, again 2 1 is 2, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 1.15. இந்த டெசிமல் மிஸ் பண்ணாமல் போடணும். மற்றது எல்லாமே கரெக்டாக போட்டுருவீங்க. இந்த இடத்துல மட்டும் 1.05ன்னு கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? f of 1.05. given f of x ஓட வேல்யூ என்ன? f of x ஈக்குவல் டு 2
மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ 2லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். f of 1.05 that is 2 minus 1.05. f of 1.15 2 minus 1.15. ஸோ அதே மாதிரி எல்லா வேல்யூலும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதை நார்மலாக சப்ராக்ட் பண்ணணும். 2.00 1.05 நார்மல். இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை சப்ராக்ட் பண்ணிக்குவீங்க. 10 ஹியர் 9 ஹியர் 1 ஸோ 0.95. இந்த ரஃப் காலமில் நீங்கள் போட்டிங்கன்னா டெசிமலில் மிஸ் ஆகாமல் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ எங்கள் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 0.95 0.85. ஒவ்வொரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. ஃபைனலாக இந்த டோட்டல் வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது 0.75 இட் இஸ் டெல் எக்ஸ் வேல்யூ. மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக அப்ராக்சிமேட் வேல்யூ 0.375ன்னு கிடச்சிருக்கு.